நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் ஜிகல் ஸ்கூட்டி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி வந்து ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி நாம் வந்து ஒயரிங் பண்ணியிருப்போம். அதாவது கம்பி கட்டுறதுக்கப்புறம், அதாவது கம்பி கட்டி அதுக்கப்புறம் வந்து ஒயரிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ரூஃப் காங்கிரீட் வந்து போடுவாங்க. அந்த காங்கிரீட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இப்போ வந்து பைப்பெல்லாம் வந்து உள்ள லேயிங் பண்ணியாச்சு. இப்போ அந்த லேயிங் பண்ண பைப்பு எதுக்கு வச்சுருக்கோம், அதாவது லைட்டிங், ஏசி, ரெண்டாவது என்னென்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்றும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டாவது கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நான் போடுற எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக இது நீங்கள் பண்ணியே தான் ஆகணும். பண்ணலினாலும் கண்டிப்பாக வரும். அட்லீஸ்ட் நீங்கள் அதை வந்து வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களே, வாங்க வீடியோ. பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேன் ஜங்ஷன் வச்சுருக்குது. 1, 2, 3. இந்த 3 ஃபேன் ஜங்ஷனுமே வந்து பெட்ரூமுக்கு ஒரு சப்போஸ் சென்டரில் வந்து பெட்ரூமில் ஃபேன் போட்டுக்கலாம் இருந்தாலும் இதில் போட்டுக்கலாம், இல்லை 2 ஃபேன் போகிற இருந்தாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது வந்து சன் சைடு இந்த இருக்குது, ஆனால் வந்து கீழே 2 கோசரம் போட்டிருக்கோம். அடுத்தது இங்கே இருக்கிற பைப் வந்து பார்த்திங்கன்னா டியூப் லைட்டு இல்லைன்னா ஏசி லைனு, இது எல்லாமே வந்து இதில் தான் போகும். அப்புறம் இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்கோம், இதுவும் ஏசி லைனு இல்லைனா ஹோல்டர் லைனு எது ஒன்று போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த நேர் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கீழே இதுவும் லைட்டிங் லைனு. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சன் சைடு இருக்குது. இந்த சன் சைடில் ஜங்ஷன் வச்சுருக்கோம், இந்த ஜங்ஷன் ஜாயின் பண்ணுறக்கோசரம் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ அடுத்தது கிச்சன் ரூமுக்கு போகலாம். ஓகேங்களா? பெட்ரூம் முடிஞ்சுது. அடுத்த கிச்சன் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் இந்த பக்கம் வரும், அதனால் இந்த லைன் இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்தது நேர் பைப் போகுதுங்களா, இது வந்து பெரிய இதாக வந்து அதாவது டைனிங் ஹாலு ப்ளஸ் வந்து கிச்சன் இங்கே வருது. இப்போ வந்து அந்த நேர் வந்து ஃபேன் பாயிண்ட் வந்து டைனிங் ஹாலில் கொடுத்துருக்கோம். கிச்சனுக்கு வந்து தேவைப்படாது மேலே செய்யுங்க, ஏன்னா இங்கே வந்து அடுப்பு இருக்கிறதுனால அது ரூம் வந்து சின்னது அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுக்கல. இப்போ வந்து டோட்டல் சென்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதிலிருந்து இது வரைக்கும். ஓகேங்களா? டோட்டல் சென்டர் பண்ணி ஒரு லைட்டு, அதுபோக அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சென்டர் பண்ணி ஒரு லைட்டு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இங்கேருந்து ஒரு லைட்டு வந்து அந்த பக்கம் வந்து கீழே இறங்கும், இதுலேயும் ஒரு லைட் பாயிண்ட் வரும். மொத்தம் வந்து 3 பாயிண்ட் வந்து லைட் பாயிண்டே வரும். அடுத்தது ஹாலுக்கு போகலாம். இப்போ ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5 மொத்தம் வந்து 5 ஃபேன் ஜங்ஷன் வச்சுருக்கோம். இதில் வந்து 5 ஃபேன் ஜங்ஷனில் சென்டரில் வந்து டிசைன் லைட் தொங்குறது. அடுத்தது வந்து 4 ஃபேன் ஜங்ஷன் இருக்குது. 4 ஃபேன் ஜங்ஷன் நீங்கள் வந்து எதில் வேணாலும் ஃபேன் போட்டுக்கலாம், அந்த ஆப்ஷனுக்கு தான் கொடுத்துருக்குது. இப்போ வந்து இதனுடைய 16க்கு 16 தான் வந்து இது ஹாலுடைய சைஸ் அப்படிங்கிறனால தான் இதில் வந்து 5 ஃபேன் ஜங்ஷன். இதே வந்து சின்ன சைஸ், அதாவது 10க்கு 16 வந்ததுன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா 3 நடுவில் வந்து 3 மட்டும் வச்சா போதும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஃபேன் ஜங்ஷன் வச்சுருக்கோம். இப்போ 5ல் வந்து கம்பல்சரி வந்து 3 ஃபேன் வந்து கம்பல்சரியாக போட்டுருவாங்க. மீதி வந்து 2ல் வந்து 1 லைட் பாயிண்ட் வந்துடும். அப்புறம் இப்போ இந்த பெட்ரூம் இருக்குது, இதுக்கு வந்து மெயின் லைன் எங்கே போகுதுன்னு பாருங்கள். இந்த மெயின் லைன் வந்து பார்த்திங்கன்னா நேர் வந்து ஹால்னுடைய இந்த நேர் நடை இருக்குது, நடைக்கு பக்கத்தில் வந்து இறங்குது. இந்த நேர் தான் மெயின் லைன் எல்லாமே போயும் சர்க்கியூட் லைன் எல்லாமே இறங்கும். இந்த இதில் வந்து என்ன லைன் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம்னுடைய ஏசி சர்க்கியூட் ஒன்று, அப்புறம் மெயின் சர்க்கியூட் ஒன்று, மொத்தம் வந்து 2 சர்க்கியூட் வந்து அங்கே போயிடும். அதே மாதிரி கிச்சன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கியூட் அங்கே போகுது. ஓகேங்களா? இப்போ வந்து 2க்குமே வந்து சர்க்கியூட் லைனும் வந்துருச்சு. அடுத்தது நம்ம ஹால்னுடைய சர்க்கியூட் லைன் வருதுன்னு பார்ப்போம். அதில் வந்து ஹால் வந்து இன்னும் ஹோம் தியேட்டர் லைனில் இருக்குது. இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப் 3 தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் தியேட்டர் லைனு. இது வந்து டிவி வந்து இந்த கார்னர் வைக்கிறதுனால இந்த நேரம் மேலே தூக்கிருக்கும். இது வந்து டிவி கேபிள் லைன். சரி, ஓகே. அடுத்தது வந்து கிட்ட போனீங்கன்னா ஸ்பாட் லைட் வந்து 1, 2, 3, இங்கே வந்து 4, மொத்தம் வந்து ஹாலில் வந்து 4 ஸ்பாட் லைட் வச்சுருக்கோம். ஓகேங்களா? 4 ஸ்பாட் லைட் இருக்குது. அதாவது ஸ்மார்ட் லைன் நம்ம டிசைன் லைட்டு 4 பக்கம் வந்து 4 கலராகவும் போட்டுக்கலாம், 4 வார்ம் ஒயிட் அந்த மாதிரி ஒயிட்டு இந்த மாதிரி வெடிஸ்ட்டுக்கோசரமும் போட்டுக்கலாம். சரி, ஓகே. இப்போது டிவி கிட்ட வந்து ஹோம் தியேட்டர் லைனும் ப்ளஸ்ஸு டிவி கேபிள் லைனும் கீழே இறங்கிடுச்சு. இப்போ இபி லைன் வந்து இங்கே இருக்குது. இந்த லைன் வந்து நேர் வந்து இங்கே இறங்கிடும், ஏன்னா எப்படி இருந்தாலும் கீழே வந்து காடி போட்டு இங்கே லைன் கொண்டு வந்துடுவோம் இபி லைனுக்கு. இப்போ அடுத்தது இன்னொரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் ஃபேன் வந்து 10க்கு 10 ரூம் அப்படிங்கிறனால ஒரே ஒரு ஃபேன் தான் போட்டிருக்கோம். இது வந்து 4 பக்கம் இறக்கிட்டுருக்கோம். 4 பக்கம் வந்து என்ன பாயிண்ட் வேணாலும் போட்டுக்கலாம், லைட் பாயிண்ட் இருந்தாலும் சரி, ஏசி பாயிண்ட் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எம்சிபி பாக்ஸ், அதாவது 3 ஃபேஸ் ரோட்டரி ப்ளஸ் வந்து எம்சிபி இதெல்லாம் வர்ற ஒரு பாக்ஸ், டிபி பாக்ஸ் ஒன்று வைப்போம். இங்கே தான் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இதிலேருந்து பார்த்திங்கன்னா மெயின் லைன் பெட்ரூம் போயிடுச்சு. இது வந்து 1 இன்ச் பைப் தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி மற்ற முடிஞ்ச அளவுக்கு 1 இன்ச் பைப் போட்டால் அதில் வந்து ஏசி லைனும் சர்க்கியூட் லைனும் இழுக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முக்கால் போட்டால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இழுக்கிறதுக்கு. ஒயர் இருக்கிறதே ரொம்ப டைட்டாக போகும் ஒயரு. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு வந்திங்கன்னா 3/4 இன்ச் ஒயரிங் பைப்பில் வந்து நம்ம வந்து சர்க்கியூட்டுக்கு வந்து பைப் வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து போர்ட்டிக்கோல் வந்து 4 ஸ்பாட் லைட், 1, 2, 3, 4, 2 ஃபேன் ஜங்ஷன் வச்சுருக்கோம்.
ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்தது வந்து நம்ம இந்த ஹாலுக்கும் வந்து மெயின் லைன் வந்து இது வழியாக தான் வரப்போகுது. அதாவது சர்க்யூட் லைன் இது வழியாக தான் உள்ள வந்து இந்த ஃபேன் ஜங்ஷனுக்கு வந்து எல்லா பக்கம் போகுது. அடுத்தது பெட்ரூமும் முடிஞ்சுது, போர்ட்டிக்கோவும் முடிஞ்சுது. ஓகே. அடுத்தது இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக இங்கே போய் இறங்குது. இது எதுக்குன்னு தெரியுங்களா? இதுதான் வந்து டோட்டல் மெயின் லைன். இதில் வந்து 4 ஸ்கொயரில் வந்து மொத்தம் 4 ஒயர் வரும். 3 ஃபேஸ் ஒரு நியூட்ரல், அதுவும் 2.5 ஒயர் வரும். அது வந்து எர்த்துக்கு. இப்போ இந்த வழியாக தான் வரும். இதுக்கு வந்து சர்வீஸ் லைன் எங்கன்னா இதான் இங்கே ஆல்ரெடி சர்வீஸ் இருக்குது. வெளியே இந்த லைன் இப்படி போகுது. அந்த சர்வீஸ் லைன்லேருந்து எடுத்து நம்ம இங்கே வந்து இதிலிருந்து தான் வந்து உள்ள வீட்டுக்குள்ளே மெயின் லைன் வரும்.